குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்கீங்களே எல்லாரும். செக்ஷன் 2B, வெரி குட். செக்ஷன் 2B யாராவது வாசிங்களேன். Bail means release of a person accused of or suspected of commission of an offence from the custody of law upon certain conditions imposed by an officer or court on execution by such person of a bond or a bail bond. இப்போ இந்த பாண்ட் பெயில் பாண்ட் இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாண்டுனா என்ன அப்படின்னு டெஃபினிஷனே கிடையாது, பெயில் பாண்டுனா என்னன்னு டெஃபினிஷனே கிடையாது. இப்போ இந்த ரெண்டையும் டிஃபைன் பண்ணுறாங்க அடுத்தடுத்து. பாண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 2E ஆஃப் BNSS. செக்ஷன் 2E பாண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எ பர்சனல் பாண்ட் ஆர் அன் அண்டர்டேக்கிங் ஃபார் ரிலீஸ் வித்தவுட் சூரிட்டி. ஓன் பாண்ட் நம்ம வந்து கலோக்கியல் டேர்மில் ஓன் பாண்ட் சொல்லுவோம். பர்சனல் பாண்ட் ஆர் அன் அண்டர்டேக்கிங் ஃபார் ரிலீஸ் வித்தவுட் சூரிட்டி. அப்போ பெயில் பாண்ட்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் undertaking for release with surety. Without surety na bond, with surety na bail bond. அவ்வளோதான். இப்படியே ஞாபகம். சூரிட்டியோடு இருந்தால் அதுக்கு பேர் பெயில் பாண்டு, வித்தவுட் சூரிட்டி பாண்ட். பெயில் பாண்டுனா செக்ஷன் 2D. பாண்டுனா செக்ஷன் 2E. ஏன்னா இதெல்லாம் புதுசாக வந்திருக்குது. ஏன்னா இந்த மாதிரி புதுசாக என்னென்ன விஷயங்கள்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்களோ இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அகடமிக் பர்பஸில் இப்போ பெயிலுக்கு டெஃபினிஷனே இது வரைக்கும் இல்லவே இல்லை, பட் இதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ஸ், அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்? எவ்வளவோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஆனால் ஸ்டில் தட் வேர்ட் ஹேஸ் நாட் பீன் டிஃபைன் ஆர் எக்ஸ்பிளைன் எனிவேர் இன் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆர் BNSS. காக்னிசன்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணவே கிடையாது. பட் தட் டேர்ம் அசியூம்ஸ் மச் இம்பார்ட்டன்ஸ். கண்டிப்பாக காக்னிசன்ஸை பற்றி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ காக்னிசன்ஸ்னால் என்னன்னு நம்ம எப்படி எழுதுறது? வாட் இஸ் மீன் பை காக்னிசன்? யாராவது சொல்லலாமே. வெரி குட். எல்லாரும் கிளப் பண்ணீங்க. வெரி குட். மேஜிஸ்ட்ரேட் டேக்ஸ் காக்னிசன்ஸ் பை டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க. நோட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். வேற யாராவது? வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்? காக்னிசன்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. காக்னிசன்ஸ் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பை தி ஜட்ஜ். எழுதிக்கோங்க. இன்னொரு டேர்ம் வந்து பி அவேர் ஆஃப். பி அவேர் ஆஃப். இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. இப்போ காக்னிசன்ஸ் அகெயின்ஸ்ட் அஃபென்சஸ் இஸ் பர்மிசபிள். காக்னிசன்ஸ் அகெயின்ஸ்ட் அஃபெண்டர் permissible? Not permissible. Very good.
இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து while taking cognizance by applying his judicial mind, he should look into the materials produced before him. By applying his mind, he will take cognizance of the offenses, not against offenders. Cognizance, எழுதிக்கோங்க, cognizance only will be taken as against the offenses. This is rule. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ரூல் என்னன்னா cognizance against the offenses is permissible. It is a rule. What is the exception for that? In NI Act case, cognizance can be taken as against the offender, not against the offense. இது ஒரு எக்ஸெப்ஷன். அதுல வந்து நீங்க offender இல்லைன்னா it cannot be. ஸோ இதுதான் ஒரு அகடமிக் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஜென்ரல் டைரி. இப்போ ஜென்ரல் டைரின்னு ஒன்று இருக்கு, கேஸ் டைரின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேஷன் டைரின்னு ஒன்று இருக்கு, போலீஸ் டைரின்னு ஒன்று இருக்கு. 4 வகையாக இருக்கும். பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கும். எது எதோட கவர் ஆகும்? இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்கள் டே டு டே ஒர்க்கில் ஒன்ஸ் யூ பிகம் ஏபிபி, யூ ஷுட் நோ தி நுவான்சஸ் ஆஃப் டைரிஸ். செக்ஷன் 173 சிஆர்பிசி எடுத்து யாராவது அதில் படிங்களேன். படிங்க. Every police officer making an investigation under this chapter shall provide in subsection 3 of section 172 of CRPC, likewise in state of Bihar and other. ஓகே, இப்போ டைரின்ற வார்த்தை அங்கே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டைரின்னு இருக்கான்னு பாருங்க. போலீஸ் டைரி, கேஸ் டைரி, இது ரெண்டுமே ஒன்று. போலீஸ் டைரியும் கேஸ் டைரியும் ஒன்று. இந்த ரெண்டுமே அக்யூஸ்ட் cannot ask for to produce it before the court of law. Accused, neither the accused nor his agent, that is advocate, is entitled for asking the police diary or case diary because of the bar envisaged under section 172 class 3. சரியா? அதை கேட்க முடியாது. போலீஸ் டைரியவும் கேஸ் டைரியவும் அக்யூஸ்ட் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. பட் எதை கேட்கலாம் அக்யூஸ்ட் அப்படின்னா, ஸ்டேஷன் டைரி இருக்கும், ஜென்ரல் டைரி. ஜென்ரல் டைரியவும் ஸ்டேஷன் டைரியவும் ஒரு கேட்கலாம். இந்த ரெண்டும் எதோட கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் 706, 707 ஆஃப் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஜென்ரல் டைரியும் ஸ்டேஷன் டைரியும் which are covered by section 706 and 707 of police standing order, whereas police diary and case diary which are covered by section 172 class 3. சரியா? அக்யூஸ்ட் எப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கோர்ட் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு அவரோட மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேஸிலிருந்து உள்ள விஷயங்களை கான்ஃபரண்ட் பண்ணுறாங்கன்னா
then is accused is entitled to cross-examine the particular limited purpose. என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த கேஸ் டைரியவோ போலீஸ் டைரியோ பார்த்து ஐஓ சாட்சி சொல்கிறாரோ இல்லை கோர்ட்டு கோர்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அதை. தி போலீஸ் டைரி ஆர் கேஸ் டைரி cannot be produced as evidence. எழுதிக்கோங்க. ஒரு ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பி கலைச்செல்வன் வெர்சஸ் ஸ்டேட் 2019 2 Law Weekly Criminal பேஜ் நம்பர் 161. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இந்த 4 டைரியவும் டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டைரி எதில் கவர் ஆகும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கலைச்செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் 2019 2 Law Weekly Criminal பேஜ் 161. இதே ஜட்ஜ்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் டிசைட் பண்றாங்க. இது ஒரு டிவிஷன் பெஞ்சு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு சொல்றேன். ஒரு ட்ரையல் ப்ராசிக்யூஷன் சைடில் ஏன்றவரை விட்னஸாக சைட் பண்ணியிருக்காங்க. ஏ who has been cited as a witness for the prosecution. On the side of prosecution, he entered into the witness box and deposed evidence. After the completion of examination of evidence on the side of prosecution, the very same witness was called for as a defense witness by the defense. Whether that process is permissible, ஏன்றவரை ப்ராசிக்யூஷன் சைடில் விசாரிச்சாச்சு. டிஃபென்ஸ் சைடில் எனக்கு அவர் விசாரிக்கணும் டிஃபென்ஸ் விட்னஸான்னு மனு போடுறாங்க. நீங்கள் ஏபிபி என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் வரும். சார் ஆமாம், ப்ராசிக்யூஷன் சைடில் அவரை எக்ஸாமின் பண்ணியாச்சு, டிஃபென்ஸ் சைடில் கிராஸ் பண்ணியாச்சு. அதே விட்னஸ் எங்களுக்கு டிஃபென்ஸ் சைடில் விட்னஸாக வேணும்ன்றாங்க. சும்மா நான் ஒன்றுமே இல்லை கிரிமினலால். இட் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மைண்ட் அப்ளை பண்ணி இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்து எது இல்லாஜிக்கல். வெரி குட். இம்ப்ரூடென்ட். How a person can be examined on either side. What will be his veracity? What will be his trustworthy? என்னைய கூப்பிடுறீங்க, நான் ஆமாம் ஆமாம் அவங்க பண்ணலன்றேன். இங்கே கூப்பிட்றாங்க, இல்லை இல்லை பண்ணாருன்றேன். How can the court can rely upon? How the court could repose confidence? இவ்வளோதான், நம்ம காமன் சென்ஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு 2 இடத்துல அப்படி பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியில் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் இப்படி ஒரு யாரும் தெரியுமா, ஐஓவை விசாரித்தவரை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அந்த ப்ராக்டிஸை டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஐஓ வந்து அந்த ப்ராசிக்யூஷன் சைடில் சாட்சி சொல்லிட்டு போயிட்டாரு. தி வெரி சேம் ஐஓ வாஸ் கால்டு பை தி டிஃபென்ஸ் அஸ் அ டிஃபென்ஸ் விட்னஸ். ஒன்ஸ் அகைன் ஹி என்டர்ட் இன் டு தி விட்னஸ் பாக்ஸ் அண்ட் கேவ் எவிடன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் டிஃபென்ஸ். That practice was deprecated, seriously disapproved by the Honorable High Court. இதுதான் அந்த கலைச்செல்வம் கேஸ். பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. A witness cannot play a dual role. இதுதான் பாயிண்ட். அப்புறம் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க. கம்ப்ளைண்ட் நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் அப்படின்னு 200ல் அந்த 200ல் ஃபைல் பண்ணுற கம்ப்ளைண்ட் வந்து மஸ்ட் கான்ஸ்டியூட் தி இன்கிரீடியன்ஸ் ஆஃப் செக்ஷன் 2D ஆஃப் சிஆர்பிசி. சரியா?
இந்த பிரைவேட் கம்பெனியை பொறுத்தளவுக்கு கம்ப்ளைண்ட்டை இதுக்கு ஒரு கிரிமினல் கேஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம். வெதர் தட் கம்ப்ளைண்ட் கேன் பி அமெண்டட் ஆர் நாட், இதுதான் கேள்வி. கம்ப்ளைண்ட் அமெண்ட் பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க சார், some particulars is subsequently found to be missing. You filed an application seeking amendment of complaint, whether it is legally permissible. இப்படி கேட்குறேன், கம்ப்ளைண்ட் அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளோதான். பண்ணலாமா? பண்ண முடியாதா? இல்ல சார், பிரைவேட் கம்ப்ளைண்ட் சார். கோர்ட்ல நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துடுறீங்க. மேஜிஸ்ட்ரேட்டை போய் சொல்றீங்க, மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுங்கன்றாரு. என்ன ப்ரொவிஷன்ல போடுவீங்க? வெதர் அமெண்ட்மெண்ட் இஸ் பெர்மிசிபிள் ஃபண்டமெண்டலி. நார்மலி அமெண்ட்மெண்ட் இஸ் unknown to criminal law. எழுதிக்கோங்க. The amendment of complaint is unknown to criminal law. It is a rule, but exceptionally it can be done. Some exception circumstances பண்ணலாம். எங்க ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது, அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. பட் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் given a guideline. நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர் சுகுமார் வெர்சஸ் சுனந்த் ரகுராம், SUNNAD, சுனந்த் ரகுராம், 2015, 9 SCC, page 609. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, before taking cognizance, amendment can be made. First point, before taking cognizance, amendment of complaint can be made. Provided it should not alter or change the original structure of the complaint. கம்ப்ளைண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். அமெண்ட்மெண்ட் பண்றன்ற பேர்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்திரக்கூடாது. இட் இஸ் இம்பர்மிசபிள். To some extent it can be amended, that too before the stage of taking cognizance. அவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 110 CRPCல கேஸ் போடுவாங்க பாத்தீங்களா? 110 CRPC அது என்ன சொல்லுது? 1 இயருக்கு அட்லீஸ்ட் எதுலையுமே குற்றத்தில் ஈடுபடக்கூடாது. வெரி குட். பாண்ட் ஃபார் எது? டு மெயின்டைன் குட் பிஹேவியர் ஆர் கீப்பிங் பீஸ். சரியா? இந்த மாதிரி வந்து பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. அது யார்கிட்ட போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்? ரெவென்யூ அத்தாரிட்டிஸ். கமிஷனர்கிட்ட எப்போ நான் வர்றேன்னா, கமிஷனருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜிஓ போட்டு நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி தான் கமிஷனர் வருவார். ஹி வில் கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். கமிஷனர் வருவார். இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி 110ல் ஒரு பாண்டை எழுதி கொடுத்துட்டு 1 வருஷத்துக்கு நான் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டேன்னு ஒரு சூரிட்டியை வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு கேஸை ஒன்று போட்டு அவரை கொண்டு போய் இந்த மாதிரி அந்த பாண்ட் எழுதி கொடுத்ததை ப்ரீச் பண்ணிட்டாருன்னா
அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், he passed a sentence to the tune of 1 year, 2 year, 3 year, whatever he wants. இந்த மாதிரி அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு லீகலாக பவர் இருக்கா? இது மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஆக்ட் 14 போடுறாங்கல்ல, கூண்டாஸ் ஆக்ட், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். பேப்பர் புக்கு தயார் பண்ணணும், கலெக்டர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும், பல விஷயங்கள் இருக்குது. இது சிம்பிளில் கொண்டு போய் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போய் ஒரு 110 பாண்டை வாங்கிட்டு அதை ஒரு 3 நாள் கழிச்சோ, 1 வாரம் கழிச்சோ, 1 மாதம் கழிச்சோ ஒரு அஃபென்ஸை, ஒரு எஃப்ஐஆரை போட்டு இந்த மாதிரி நீ பாண்ட் எழுதி கொடுத்துருக்க, நீ ப்ரீச் பண்ணிட்ட, ஸோ யூ ஆர் லைபிள் டு பி இம்ப்ரிசன் ஃபார் தி பீரியட் ஆஃப் 1 year அப்படின்னு தூக்கி உள்ள போட்டலாம். வித்தவுட் சார்ஜ் ஃப்ரேமிங், வித்தவுட் ட்ரையல், வித்தவுட் எனிதிங். இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு டிவிஷன் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்டென்ஸ் கொடுக்க பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு. That too while exercising the power under section 122 1B of CRPC. The division bench said no. The executive magistrate, note பண்ணிக்கோங்க, இதுதான் பாயிண்ட். The executive magistrate has no power to pass the imprisonment while exercising his power under section 122 1B of CRPC. P. Sadish versus State, judgment பேரு P. Sadish versus State, 2023, 2 MLJ criminal, page 114. MLJ criminal, page 114. அப்போ அந்த வயலேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பாண்ட் எழுதி கொடுத்துக்கார்ல சார், வயலேட் பண்ணிட்டாரு, வாட் ஷுட் ஹவ் பீன் டன்? CRPC-ல the accused must be dealt with by the judicial magistrate. எழுதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 102 CRPC, 106ல BNSS. நான் சொல்றதுல தான் கேள்வி வரும், உறுதியா சொல்றேன். ஏன்னா போன தடவை டிஜே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, அந்த எக்ஸாம் எழுதின அந்த டீம், அந்த கொஸ்டின் பேப்பர் டீம்ல நீங்க இருந்தீங்களாமேன்னு. அப்படிலாம் நான் இல்லை, ஆனால் நான் சொன்னால் நடக்கும். அதனால் ரொம்ப மைனூட்டாக நீங்கள் அதை பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப நுவான்ஸ்டான ஏரியா. 102 CRPC யாராவது படிங்க.